அப்புறம் அந்த ஜாம்பியை நேருக்கு நேரா சந்திச்சு அவரோட கம்ப எடுத்து ஒரே அடியில அந்த ஜாம்பியோட தலைய நசுக்கிறாரு. அந்த ஜாம்பியோட தாடை தனியா பறந்து போகுது. ஒரு அபாரமான வேகத்தோட மாங்க் அந்த ஜாம்பி கூட்டத்துக்குள்ள புகுந்து ஒரு வழியை உருவாக்குறாரு. முதல் ஜாம்பி கூட்டத்தை முடிச்சதும் அவர் ஒரு நிமிஷம் நிக்கிறாரு. முன்னாடி இன்னும் நிறைய ஜாம்பிகள் நெருங்கி வருது. இன்னும் இவ்வளவு ஜாம்பிகள் இருக்கு, டிராகன் தாக்குதலுக்கு வேலை இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குன்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ ஏதோ ஒண்ணு அவரோட கவனத்தை ஈர்க்குது. மாங்க சுத்தி மின்மினி பூச்சிகள் தோன்ற ஆரம்பிக்குது. அவர் ஜாம்பி கூட்டத்துக்கு நடுவுல நிக்கிற அந்த காட்சியை ஒளிர வைக்குது. அடுத்த நொடியே சூறாவளி மாதிரி தூண்கள் உருவாகி ஜாம்பிகளை வானத்துக்கு இழுக்குது. ஜாம்பிகள் காத்துல இலங்க மாதிரி சுத்துறது எல்லாரும் அதிர்ச்சியில பாக்குறாங்க. மாங்க் அந்த மந்திர ஒலிக்கு நடுவுல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு பில்டிங் மேல ஒரு உருவம் தோன்றுது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான் நிக்கிறான். பாக்கெட்ல கையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மேல இருந்து பாக்குறான். அமைதியான குரல்ல இந்த பவர் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றான். மாங்க்குக்கும் அவன் கூட இருந்தவங்களும் ஹீரோவோட குரலை கேட்டு திரும்புறாங்க. அவனை தூரத்துல இருந்தே அடையாளம் கண்டுக்கிறாங்க. அவனை பார்த்ததும் மாங்க் என்னோட உயிரை காப்பாத்துரு நண்பான்னு கத்த, நம்ம ஹீரோ கொஞ்சம் தள்ளி நில்லு, இல்லனா நீயும் இந்த சூறாவளியில மாட்டிப்பான்னு சொல்றான். அவன் மறுபடியும் அந்த பவரை ஆக்டிவேட் பண்ணதும் ஜாம்பிகை இன்னும் வேகமா சுழல ஆரம்பிக்குது. மின்மினி பூச்சிகள் இன்னும் பிரகாசமா ஒளிருது. அந்த காட்சி ஜொலிக்கிற மயிரங்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஓவியம் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹீரோ கண்கள் மின்ன எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அதே நேரத்துல ராணுவ வாகனங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஜாம்பிகளை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுது. சார்ஜென்ட் பதட்டமா ரேடியோல கத்தி ராணுவ நெட்வொர்க் கூட கனெக்ஷன் கேட்கிறாரு. அவருக்கு உடனடி உதவி தேவைப்படுது. ஜாம்பிகள் அவங்கள துரத்துது. அப்போ வாகனங்கள் மேல ஒரு கல்லு மழை பெய்யுது. டஜன் கணக்கான ஜாம்பிகள் டேங்கை சுத்தி வளைக்குது. கேபினுக்குள்ள நுழைய முயற்சி செய்யுது. சார்ஜென்ட் எல்லாரையும் கெட்டியா பிடிச்சுக்க சொல்றாரு. கல்லுகள் தொடர்ந்து விழுது. டேங்க் மேல இருந்து வலிக்கு விழுந்தாலும் ஜாம்பிகள் திரும்பவும் ஏற முயற்சி பண்ணுது. திடீர்னு வாகனம் ஒரு கல்லு மேல ஏறி ஒரு பக்கமா கவிழ்ந்துருது. பின்னாடி இருந்தவங்க இந்த விபத்தை பார்த்துட்டு உடனே வண்டியை திருக்க சொல்லி உத்தரவிடுறாங்க. அதே நேரத்துல இங்க நடக்கிறது எல்லாம் தெரியாம சோயா அவளோட டேங்க்ல இருக்கும்போது அவளோட வால் ஒளிர ஆரம்பிக்கிறத கவனிக்கிறா. ரேடியோல முதல் வாகனம் கவிழ்ந்துருச்சுன்னு தகவல் வருது. டேங்க் நிக்குது. படை வீரர்கள் குழப்பத்துல என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. ஒருத்தன் பதட்டமா கேப்டன் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்றான். ஜாம்பிகள் டேங்க் மேல ஏற ஆரம்பிக்குது. ஆனா அதுங்க சுட்டு வீழ்த்தப்படுது. சோய் ஒரு பட்டன் அழுத்தி ஜன்னல் திரையை திறக்கிறா. அப்பதான் அதை பாக்குறா. கண்ணாடிக்கு அந்த பக்கம் சிவப்பு கண்டால் அவளையே முறைச்சு பாக்குது. ஜாம்பிகள் வண்டி மேல குவிஞ்சிருக்கு. சோய் உடனே கதவை திறக்க சொல்லி கத்த, ஒரு சோல்ஜர் நேத்து ராத்திரி கெட்ட கனவு கண்டேன், அதே மாதிரி நடக்குதுன்னு புலம்புறான். டிரைவர் ஜாம்பிகை இருந்த ஜன்னல்ல இருந்து திரும்பி பின் கதவை திறக்கிறேன்னு சொல்றான். கதவு மெதுவா நகர ஆரம்பிக்குது. ஜாம்பிகளோட சத்தம் காத்துல நிரம்புது. சோய் எல்லாரையும் பின்னாடி போக சொல்லி கத்துறா. ஜாம்பிகளோட அழுகின கைகள் கதவை தள்ளி திறக்க ஆரம்பிக்குது. படை வீரர்கள் பயந்து போயிட்டு இதுக்குள்ள எப்படி போக போறோம்னு யோசிக்கிறாங்க. சோய் அப்ப எல்லாரையும் நேரா 7வது வண்டிக்கு போக சொல்லி வழியில வர்ற எல்லாத்தையும் கொல்ல சொல்றா. அவ கையில ஒரு எல்லோ நிற ஃபயர்பால் உருவாகுது. அவ எல்லாரையும் விலகி போக சொல்லி கத்துறா. அப்புறம் ஒரு நெருப்பு தூணை கட்டவள விடுவிறா. அது வழியில இருந்த ஜாம்பிகளை எல்லாம் எரிச்சு சாம்பலாக்குது. படை வீரர்கள் அந்த புண்ணோட சக்தியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஒருத்தன் இப்ப வழி கிளியரா இருக்குன்னு சொல்றான். அவ எல்லாரையும் வேகமா மகர சொல்றா. ஏன்னா இன்னும் நிறைய ஜாம்பிக வருது. டிரைவரையும் அவங்க கூட வர சொல்றா. அந்த கார் எங்கே விடப்படுது. திடீர்னு ஒரு ஜாம்பி வண்டியோட கூரையில இருந்து குதிச்சு அவளை தாக்க முயற்சி பண்ணுது. ஆனா சோய் எல்லா ஜாம்பியும் வெட்டி வீசிடுறா. ஜாம்பிக அவளை எல்லா பக்கத்துல இருந்து சூழ ஆரம்பிக்குது. அவ மனசுக்குள்ள திட்டிக்கிறா. கோபத்துல வாழ ஒரு முழு வட்டத்துக்கு சுழற்றி காத்துல இலங்க சிதற மாதிரி ஜாம்பிகளை சிதறடிச்சு வழி கிளியர் பண்ண சொல்லி காத்துறா. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் டேங்க்ல இருந்த சார்ஜன் இன்னும் துப்பாக்கி சூட்டால தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாரு. அவர் படை வீரர்களை வாகனத்தை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் அமைக்க சொல்றாரு. ஒரு சோல்ஜர் 2வது டேங்க்ல தப்பிச்சவங்களை செக் பண்ண போறான். உள்ள பார்த்துட்டு டிரைவரும் முன்னாடி இருந்த பயணியும் இறந்துட்டாங்கன்னு சொல்றான். ஆனா ஜாம்பிக விடுற மாதிரி இல்ல. படை வீரர்கள் டேங்க் கதவு ஓட முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒருத்தன் ப்ளோ டார்ச் கொண்டு வர சொல்லி கத்துறான். அவங்க 7வதுக்குள்ள இருந்து வரோம், கதவை திறக்கிறோம், எல்லாரையும் தள்ளி நிக்க சொல்றாங்க. மத்தவங்க ஷீல்டு மாதிரி நின்னு தப்பிச்சவங்களை பாதுகாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் பேரா இருந்தனால ஜாம்பிக சீக்கிரமே அந்த பாதுகாப்பை உடைச்சுக்கிட்டு முன்னாடி வருது. மிச்சம் இருந்த சோல்ஜர்ஸ் கேப்டன் கிட்ட கத்துறாங்க. அவங்க நசுக்கப்படுறாங்க. ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா கேப்டன் அமைதியா இருக்காரு. இது பயப்படுற நேரம் இல்ல. அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா போதும். ஒரு சோல்ஜர் அவனோட சக்தியை பயன்படுத்தி முன்னாடி பார்த்துட்டு 40 மீட்டர் தான் இருக்குன்னு சொல்றான். இன்னும் நிறைய ஜாம்பிக வந்து படை வீரர்களை சுத்தி வளைக்குது. அவங்க நிறுத்தாம சுட்டுக்கிட்டே இருக்காங்க. சார்ஜென்ட் ஒரு கத்தி எடுத்து படை வீரர்களை நேரடி சண்டைக்கு தயாராக சொல்றாரு. அப்போ ஜாம்பி கூட்டத்துக்கு பின்னாடி நீல நிற மின்னல் ஒளிர ஆரம்பிக்குது. அந்த மின்னல் ஜாம்பிகளை பேப்பர் மாதிரி வெட்டி உடல் பாகங்களை எல்லா இடத்துலயும் சிதறடிக்குது. இந்த நிகழ்வு மொத்த கூட்டத்தையும் அழிக்கிற வரைக்கும் தீவிரமாகுது. அதிர்ச்சி அடைஞ்ச படை வீரர்கள் என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வானத்தை பாக்குறான். அங்க 707A சிம்பிள் போட்ட ஆளுங்க பெரிய ட்ரோன்கள்ல இருந்து கீழே குதிக்கிறாங்க. கேப்டன் நிம்மதியில சிரிக்கிறாரு. அந்த பசங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க. சிறப்பு படை வீரர்கள்ல ஒருத்தன் டேங்க் மேல இறங்கி தரையில இருந்த வீரர்களை ஆச்சரியப்படுத்துறான். அதே நேரத்துல சோய் இன்னும் ஜாம்பியோட சண்டை போட்டு அதுகளை துண்டு துண்டா வெட்டி வீசிக்கிட்டு இருந்தா உதவி வந்துச்சுன்னு தெரியாம அவன் மறுபடியும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவளோட வாளை பின்னாடி இருந்து வந்த ஒரு சோல்ஜர் தடுக்கிறான். அவன் முகத்தை பார்த்து சோய் நீ ஜிம்யூசன் நானு கேக்குறா. இன்னொரு சோல்ஜர் மீதியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட முதுகுல இருந்த ஒரு கருவியை தயார் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஜிம்யூசன் அந்த பொண்ணோட தலையில கைய வச்சு அவளை பக்கத்துல இழுத்து சத்தமா ஷீல்டுன்னு கத்துறான். அந்த நேரத்துல டேங்க் மேல இருந்த இன்னொரு சோல்ஜர் அவனோட ஆயுதத்துல இருந்து பல சிவப்பு கோலங்களை ஃபயர் பண்றான். அந்த பந்துகள் ஜாம்பி கூட்டத்தை நோக்கி பறந்துச்சு. ஆனா உடனே வெடிக்கல. அதுங்க ஏதோ சுமந்துட்டு போற மாதிரி முன்னாடி போய்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு அந்த சோல்ஜர் ஃபயர்னு கத்துனான். அந்த கோலங்கள் ஒண்ணா வெடிக்க ஆரம்பிச்சது. அழிவுகரமான சக்தியோட ஜாம்பிகளை துண்டு துண்டா கிழிச்சது. பாறைகள், மரங்கள், உடல்கள் எல்லாம் எல்லா பக்கமும் பறந்துச்சு.
அந்த வெடிப்போட சென்டர்ல சோயும் ஜின்வூஸ் அங்க இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஜாம்பிகளால நிரம்பி இருந்த அந்த இடம் நெருப்பும் அழிவும் நிறைஞ்ச ஒரு கடலா மாறிச்சு. ட்ரோன்களும் ஹெலிகாப்டர்களும் அந்த பகுதிக்கு மேல பறந்து தரையில தப்பிச்ச சோல்ஜர்ஸ் கூட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுச்சு. அவங்க இறந்தவங்க காயமடைஞ்சவங்க எண்ணிக்கையை பத்தி ரிப்போர்ட் கேட்டாங்க. ஆனா திடீர்னு ஒரு பைலட் ரேடியோல வஞ்சரிக்கிறான். அடையாளம் தெரியாத ஏதோ ஒன்னு அதிவேகத்துல நெருங்கி வருது. அதே நேரத்துல சூறாவளி காத்துல தூக்கி வீசப்பட்ட ஜாம்பி வானத்துல இருந்து கீழே விழ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ மாங்க பார்த்து சிரிக்கிறான். மாங்க் அவனையே சீரியஸா பாக்குறான். ரெண்டு பேரும் மின்மினி பூச்சிகளோட ஒலிக்கு நடுவுல நிக்கிறாங்க. ஜாம்பிகளோட உடல்கள் மாங்க சுத்தி ஒரு பயங்கரமான புயல் மாதிரி மழையா பெய்யுது. அனாத குழந்தைகள் ஆச்சரியத்தோடையும் அதிசயத்தோடையும் பாக்குறாங்க. பக்கத்துல வேற ஜாம்பிகள் இல்லைன்னு பார்த்ததும் அவங்க மாங்க நோக்கி ஓடி சந்தோஷமா ஜாம்பிக்கு போயிருச்சுன்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இது ஜாலியா இருந்துச்சு, இப்ப வீட்டுக்கு போற நேரம்னு சொல்றான். மாங் நம்ம ஹீரோவை பார்த்து நீ தான் எங்களோட சேவியர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சிருந்த ஒரு ஜாம்பி அவரோட காலை பிடிச்சு தன்னோட பற்களை சதையில ஆழமா பதிக்குது. மாங் பயத்துல கீழே பார்க்க அந்த ஜாம்பி இரக்கமே இல்லாம அவரோட காலை கடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல ஜப்பான்ல ஒசாக்காங்கிற இடத்துல ஒரு புது போர்ட்டல் திறக்குது. ரோடெல்லாம் உடைய ஆரம்பிச்சு காருங்கெல்லாம் அப்படியே உள்ள போகுது. அந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான மான்ஸ்டர் வெளியே வருது. அங்க இருந்த மக்கள்லாம் பயத்துல சிதறி ஓடுறாங்க. ஒரு பொண்ணு தடுக்கி விழ அவளோட குழந்தை இருந்த வண்டி தனியா உருண்டு போகுது. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஒகிடா ஹீரோ அங்க வந்து அந்த வண்டியை நிறுத்துறாரு. இத பார்த்த ஜனங்கள்லாம் ஹீரோன்னு கத்தி ஆரவாரம் பண்றாங்க. நம்ம எல்லாரும் காப்பாத்தப்பட்டோம்னு சந்தோஷப்படுறாங்க. அந்த மான்ஸ்டரை சுத்தி கருப்பு சூட்டு போட்ட ஆளுங்க கத்தியோட வராங்க. அந்த மான்ஸ்டர் தலையை தூக்கி நெருப்பு பந்துகளை கக்க ஆரம்பிக்குது. ஒருத்தன் அவனோட ஸ்டெல்த் பவரை யூஸ் பண்ண அவனோட கத்திகள்ல கருப்பு நெருப்பு பத்திக்குது. ஒரு ஃபயர் பால் அவனை நோக்கி வந்து பக்கத்திலேயே வெடிக்குது. அந்த மான்ஸ்டர் விடாம தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. ஆனா திடீர்னு இன்னும் சில கருப்பு சூட்டு போட்ட ஆளுங்க வராங்க. அவங்க வேற யாரும் இல்ல, குளோன்ஸ் தான். அந்த குளோன்ஸ் மான்ஸ்டரோட கவனத்தை திசை திருப்ப நம்ம ஒகிடா ஹீரோ பக்கத்துல போய் செம்ம ஷார்ப்பா அதை ரெண்டா வெட்டிடுறான். அவன் கத்திய லேசா சுத்துனதை பார்த்தா எங்க வெட்டணும்னு அவனுக்கு கரெக்டா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அடுத்தடுத்து வேகமா சில வெட்டு வெட்ட அந்த மான்ஸ்டர் துண்டு துண்டா கீழே விழுது. இத பார்த்த ஜனங்க சந்தோஷத்துல கத்துறாங்க. ஒகிடா ஹீரோ டீம் தான் நம்மள மறுபடியும் காப்பாத்திருக்குன்னு ஒகிடாவோட பேரு எல்லா இடத்துலயும் கேக்குது. ராணுவ வண்டிங்க அந்த போர்ட்டலை நோக்கி வருது. நியூஸ்ல ரிப்போர்ட்டர் சொல்றாங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துச்சு, ஆனா ஒகிடா ஹீரோ டீம்னால பெரிய சேதாரம் எதுவும் இல்லைன்னு. ஆக்கோ ஒகிடாவை பாராட்டி சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்றா. ஒகிடா ஆர்வமா என்ன பாத்துக்கிட்டு இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அவ இது நம்ம ஹீரோவை பத்தின வீடியோன்னு சொல்றா. நான் முன்னாடி சொன்னனே அந்த ட்ரூயிட் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. ஒகிடா சிரிச்சுக்கிட்டே இந்த தடவை என்னாச்சு, எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டானான்னு கேக்குறான். அவ இல்ல, அவன் இப்பதான் டஞ்சனை விட்டு வெளியே வந்திருக்கான்னு சொல்றா. ஒகிடா அந்த வீடியோவை ஒரு மாதிரி பார்த்து எதுக்கு இவனை வச்சு இவ்வளவு சீன் போடுறாங்க, இதெல்லாம் நானும் தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறான். ஆனா அப்ப ஏதோ ஒண்ணு அவனோட கவனத்தை ஈர்க்குது. அவன் அந்த பொண்ணுகிட்ட ஸ்கிரீனை இன்னும் கொஞ்சம் கீழே தள்ள சொல்றான். அந்த இமேஜ் ஒரு குரூப் போட்டோல நிக்குது. அதுல பார்க் கில்டின் ஆழமான ஆய்வுன்னு டைட்டில் இருக்கு. ஒகிடாவோட கண்ணு பெருசாகுது. அங்க இருந்த முகங்கள்ல ஒண்ணு அவனுக்கு அடையாளம் தெரியுது. அந்த பொண்ணு போட்டோல யாராச்சும் தெரியுமான்னு கேக்குறா. ஒகிடா அதிர்ச்சியில இருக்கான். அந்த பையன் அவன்தான் 8வது ஈவில், சந்தேகமே இல்லைன்னு நினைக்கிறான். அவனுக்கு ஞாபகம் வருது இந்த நேரத்துல அந்த பையன் அப்பாவை இழந்து ஒரு அனாதை இல்லத்துல இருக்கணும்னு. அதனாலதான் அவனை கடைசியா அழிக்கலாம்னு லிஸ்ட்ல வச்சிருந்தான். கொரியால இருந்து வந்தவங்களையே மோசமான வில்லனா அவன் மாறுறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா இப்போ எதுவுமே புரியல. அந்த பயங்கரமான வில்லன் 8வது ஈவில் அந்த இடத்துல என்ன பண்றான்? அந்த போட்டோல இன்னொரு முகமும் அவனோட கண்ணுல படுது. யாங்ஜிக் சூஹோ கில்டோட புது மெம்பர்னு போட்டிருக்கு. ஒகிடாக்கு அவனை நல்லா ஞாபகம் இருக்கு, த இன்ஃபர்னல் ஸ்போர்ட்ஸ்மேன். அதே மாதிரி மாங்கையும் அடையாளம் கண்டுக்கிறான். அவனை ஒகிடாவே சாவே இல்லாத துறவின்னு தான் கூப்பிடுவான். ஒகிடாக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இந்த ஆளுங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே கில்டுல ஒன்னு சேர்ந்தாங்கன்னு. அப்போ அந்த பொண்ணு வீடியோகளை காட்டுறா. நீங்களே பாருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சிருக்கா. என் கணிப்பு படி இந்த கில்டை யாருமே கண்ட்ரோல் பண்ணல, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய விஷயம் இருக்கணும்னு ஆக்கோ சொல்றா. ஒரு வீடியோல பார்க் ஒரு மான்ஸ்டர் கூட்டத்தை அசல்ட்டா ஜெயிக்கிறான். அடுத்தது ஹீரோக்கும் லிசர்ட் கிங்குக்கும் நடந்த சண்டையோட ரெக்கார்டிங். அதுல அவன் மான்ஸ்டரை ஒரு மலை மேல தூக்கி வீசுறான். ஒகிடா அதிர்ச்சியோட பார்க்கறான். அந்த பொண்ணு கேக்குறா, ஒரு எஃப்ரேங்க் டஞ்சன்ல இருந்து வர்றவனுக்கு இது ரொம்ப அதிகமான பவர் இல்லையான்னு. அவனும் ஆமான்னு தலையாட்டுறான். இது ஒரு லோ ரேங்க் டஞ்சன்ல இருந்து வர்றவனோட லெவல் இல்ல. ஆக்கோ ஒருவேளை அவனும் உங்களை மாதிரி ஒரு இர்ரெகுலரா இருக்கலாமோன்னு. ஒகிடா யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை பார்க்கும் அவைக்கன் ஆகி டேட்டா பேஸ்ல ரெஜிஸ்டர் ஆகாம இருந்திருக்கலாமோ. இப்ப எல்லாம் புரியுது. பார்க்கும் அவன மாதிரியே ஒரு ரிக்ரெசர். ஒருவேளை அவனும் கடந்த காலத்தை வந்து எல்லா வில்லன்களையும் ஒரே கில்டுல சேர்க்கிறானோன்னு. ஆனா எதுக்கு? அந்த பதில் அவனுக்கு ஒரு குத்து விட்ட மாதிரி இருக்கு. பார்க்கும் அவன மாதிரியே எதிர்காலத்தை மாத்த நினைக்கிறான்னு யோசிக்கிறான். அப்படி இருந்தா ஒகிடா கடந்த காலத்தை மாத்த உருவாக்குன அந்த பெர்ஃபெக்ட் பிளான் ஆபத்துல இருக்கு. ஆக்கிகோ அவன் டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு ஓகேவான்னு கேக்குறா. அவன் ஒரு பெருமூச்சு விடுறான். ரொம்ப அதிர்ச்சியா இருக்கான். அவன் நான் அங்க போகணும். அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு என்னாச்சு யோசிக்காம ஒகிடா சொல்றான், நான் என் நாட்டுக்கு திரும்ப போகணும், நான் பார்க்கு கூட பேசணும்னு சொல்றான். ஆனா அக்கிகோ சீரியஸா அது இப்போ நடக்காதுன்னு. ஒகிடா ஆச்சரியப்பட்டு ஏன்னு கேக்குறான்.
இப்போ சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோவோட இடத்துக்கு வருது. பார்க் கில்டு பக்கத்துல இருந்த மரம் ரொம்ப பெருசா வளர்ந்து மான்கள், யானைகள் கூட அந்த காட்டுல தெரிய ஆரம்பிக்குது. அகதிகள் பக்கத்துல கேம்ப் போட்டிருக்காங்க. அதுல மாங்கு கூட்டிட்டு வந்த அனாதைங்களும் இருக்காங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அங்க யானைகள் இருக்கு, பழங்கள், காய்கறிகள்லாம் கொட்டி கிடக்குது. குழந்தைங்க ஆப்பிள பார்த்துட்டு இதை சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. மாங்கு ஒரு குளம் கட்ட சொல்லி உத்தரவு போட குழந்தைங்க சந்தோஷத்துல கத்தி அவங்க பாக்குற அதிசயங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல போர்ட்டல் பக்கத்துல ரீபான் டிபார்ட்மெண்ட் அவங்களோட பேஸ் மாடியூல செட் பண்றாங்க. ஒரு சோல்ஜர் 37 ஸ்குவாட், ஒவ்வொரு ஸ்குவாட்லயும் 20 பேர் டஞ்சன்ல 28 மணி நேரம் இருந்தாங்க. ஆனா பார்க் கில்டு வெறும் 2.5 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கன்னு ரிப்போர்ட் பண்றான். இன்னொருத்தன் சொல்றான், கில்டோட 8வது ரெய்டு வெறும் 11 நிமிஷம் தான் நீடிச்சதுன்னு. மீசோ கோபத்துல இதே மாதிரி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பண்ணா வெறும் 4 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருவாங்கன்னு கணக்கு போடுறா. அப்பதான் அவளுக்கு அவங்க யோசிக்காம ரொம்ப சீக்கிரமா நிபந்தனைகளை ஒத்துக்கிட்டாங்கன்னு புரியுது. அவ அவசரமா அவங்க ரைட் பண்றதுக்கு ஒரு லிமிட் போடணும்னு சொல்றா. அதே நேரத்துல யாங் அவனோட புது ஆயுதமான இன்ஃபர்னல் பிளேட காட்டுறான். நம்ம குரூப்ல ஒருத்தன் இது உனக்கு செம்மையா சூட் ஆகுதுன்னு சொல்றான். பார்க் இது ஒரு வெல்கம் கிஃப்ட், பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். யாங் உற்சாகமா ஆமான்னு சொல்றான். அவனோட பழைய கத்தி ஏற்கனவே மழுந்து போச்சு. பார்க் இப்பதான் இதை கொடுத்திருக்கான். ஹான், இந்த கத்தி யூசர் பி ரேங்க் அடைஞ்சாதான் அதோட ஃபுல் பவரையும் வெளிப்படுத்தும். அது வரைக்கும் அது நார்மலா தான் இருக்கும்னு சொல்றான். யாங் சிரிச்சுக்கிட்டே அந்த ரேங்க் அடைய நான் என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு நன்றி சொல்றான். மாங் பார்க்கிட்ட திரும்பி எனக்கும் ஒன்னு கேட்கணும்னு சொல்றாரு. அவரோட கம்பு போதியானா டேமேஜ் கொடுக்கலையாம். அவருக்கு கிரிட்டிக்கல் ஹிட்ஸ் கொடுக்கற மாதிரி ஒரு ஆயுதம் வேணுமா? யாங் ஆர்வமா ஹான் கிட்ட ரகசியமா கேக்குறான். அவர் உண்மையிலேயே ஒரு துறவியான்னு. அதுக்கு ஹான் கிண்டலா, இல்ல நீ அவர் ஒரு கன்னியாஸ்தினே நினைச்சியான்னு கேக்குறான். மாங் சொல்றாரு, எனக்கு ஒரு இறகு உள்ள ஈட்டி வாங்கணும்னு ஆசை, ஆனா என்னோட இப்போதைய லெவலுக்கு அது முடியாதுன்னு. அதுக்கு பார்க் கேக்குறான், நீ சொல்றது அந்த 120 கோடி விலை உள்ள ஈட்டியா? ஏ ரேங்க் பவருக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறுமே அதையான்னு. ஒரு ஒளி மின்னி அந்த ஈட்டி நம்ம பையன் கையில தோன்றுது. ஜொலிப்போடவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிற ஒரு உண்மையான இறகு உள்ள ஈட்டி. பசங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா வாவுன்னு சொல்றாங்க. ஆமா, அது அதேதான், அந்த புகழ் பெற்ற இறகு உள்ள ஈட்டி. பார்க் அந்த ஆயுதத்தை மாங்கு கிட்ட கொடுக்க அவர் உடனே அதை காத்துல சுழற்றி அதோட பேலன்ஸை டெஸ்ட் பண்றாரு. மாங் இதற்கு பதிலா நான் இன்ஃபைனைட் கர்ஸையும் எதிரிகளோட ரத்தத்தையும் திருப்பி தருவேன்னு சத்தமா சொல்றாரு. யாங் மறுபடியும் மெதுவான குரல்ல ஹான் கிட்ட கேக்குறான், அது என்ன மாதிரி கர்சஸ்னு. அவன் மாங் தனித்துவமான பயங்கரமான அபிலிட்டிஸ் வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு விளக்குறான். பார்க் அப்போ ஹான் கிட்ட உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறான். ஆனா அவன் எனக்கு ஏற்கனவே போதுமான அளவு கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். அவன் கையில இருந்த ரைஃபிள தூக்கி காட்டி எனக்கு வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்றான். அந்த நேரத்துல யாரோ கேக்குறாங்க, ஏன் பார்க் இடத்துல ஒரு யானை சும்மா சுத்திட்டு இருக்குன்னு. ஆனா பார்க்குக்கே அதுக்கான பதில் தெரியல. அதே நேரத்துல யாங் ஒரு எஃப்ரான் குரூப் லெவல் 4 டஞ்சன்ல சர்வசாதாரணமா போயிட்டு வரது எவ்வளவு நம்ப முடியாத விஷயமா இருக்குன்னு யோசிக்கிறான். பார்க் அவனோட தம்பி கிட்ட திரும்பி மருந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறான். யாங் குழப்பமா ஏன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறான். ஹான் பாக்கதானே போற, அந்த ஆளு தானாவே மருந்து எடுத்துக்கலனா நானே முழுங்க வைப்பேன்னு சொல்றான். ஜுன்ஹோ கையில நீல நிறத்துல ஒளிரும் 2 கத்திகள் தோன்றுது. ஒரு பயங்கரமான ஆரா சூழ. யாங் ஒரு செகண்ட் பயந்துடுறான். அப்புறம் ஜுன்ஹோ உற்சாகத்தோட சரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்றான். இப்ப சீன் கட் பண்ணா ஓகிடா இன்னும் அவனோட கேள்விக்கான பதிலுக்காக காத்திருக்கான். ஏன் அவனால அவனோட நாட்டுக்கு திரும்ப முடியாது? அவங்களோட உரையாடலுக்கு திரும்பினா அகிகோ எல்லா விமானங்களும் நிறுத்தப்பட்டிருக்கு, கொரியாவுல இருக்கிற பார்க்க அடையவே முடியாதுன்னு விளக்குறா. ஓகிடாக்கு இது தெரியாது, ஏன் அவங்க பிளாக் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு புரியல. அவளோட டேப்லெட்ல ஒரு தலைப்புச் செய்தியை காட்டுறா. ஒரு வைவன் தாக்குதல் நடந்திருக்கு, ஒரு கமர்ஷியல் விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கு. அகிகோ பிரச்சனை ஆகாயத்துல மட்டும் இல்ல, கடல்களும் தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றா. அவ இன்னொரு செய்தியை காட்டுறா, ஒரு கப்பல் கடல்லையே காணாம போயிருச்சு. ஓகிடா அதை படிச்சு அதிர்ச்சி அடைறான். மனசுக்குள்ள ஏன் வைவன்கள் தப்பிச்சு வந்துச்சுன்னு கேக்குறான். இப்போ அந்த நேரத்துல அவனுக்கு மந்திரி கிட்ட இருந்து கால் வருது. அந்த பக்கம் குரல் ரொம்ப பதட்டமா இருக்கு. டீம் உடனே கிளம்பணுமாம். ஒரு லெவல் 7 டஞ்சன் திறந்திருக்கு. ஓகிடா நம்ப முடியாம இருக்கான். எப்படி இது சாத்தியம்? அகிகாவும் அதிர்ச்சியில இருக்கா. அவனோட கணிப்புப்படி அந்த டஞ்சன் 5 மாசம் கழிச்சு தான் வரணும். அவனோட போன் ஸ்கிரீனை பார்த்து ஓகிடா டைம்லைன் மாறிடுச்சுன்னு நினைக்கிறான். அவன் இப்போ நடக்கிறத ரெக்கார்ட்ஸ் கூட ஒப்பிட்டு பாக்குறான். வைவன் இன்னும் 3 மாசம் கழிச்சு தான் வரணும். ராணுவத்துக்கு அதை கட்டுப்படுத்த இன்னும் 1 மாசம் ஆகும். அவங்க அந்த லெவல் 7 டஞ்சனை சீக்கிரமா மூடலனா உலகம் அழிஞ்சிடும். அவனுக்கு ஒன்னு புரியுது, இது பார்க்கோட வேலையாதான் இருக்க முடியும். அவன் தான் எதிர்காலத்துல இருந்து திரும்பி வந்திருக்கான். அப்படி இருந்தா அவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஸ்பெஷலான ஆளுங்களா இருக்கலாம். ஆனா ஒரு கேள்வி மட்டும் அவனை விடல. டைம் ஸ்டோன் ஒண்ணுதான் இருக்கு. பார்க்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி வந்தானா, இல்ல அவன் வேற ஒரு டைம்ல இருந்து வந்தானா? ஓகிடாக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் பார்க்குக்கு தெரியுமா? ஓகிடாக்கு புரியுது, அவனை இனிமே கண்டுக்காம இருக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். பார்க்கோட நோக்கங்கள் அவனோட நோக்கங்கள்ல இருந்து வேற மாதிரி இருந்தா மனித குலத்துக்காக அவனை அழிக்க வேண்டியதுதான். அவன் அகிகோ கிட்ட திரும்பி உறுதியா சொல்றான், முதல்ல நம்ம லெவல் 7 டஞ்சனுக்கு போவோம். அவளும் ஒத்துக்கிட்டு பார்க் பத்தின டேட்டாவை சேகரிக்கிறத தொடர்றேன்னு சொல்றான். அதே நேரத்துல
நம்ம ஹீரோ டஞ்சனுக்குள்ள இருக்கான். அவன் மாங்க் கிட்ட மான்ஸ்டர்களை ஒண்ணு சேர்க்க சொல்றான். அந்த துறவி ஒரு டூல் எடுத்து அதை அடிச்சுக்கிட்டே ஒரு மந்தி முணுமுணுக்கிறாரு. ஆனா ஹான் அவர்கிட்ட ஓடி வந்து இன்னும் வேகமா அடிங்க மாங்க்னு கத்துறான். அந்த கம்போட சத்தமும் கத்தலும் காட்டுல எதிரொலிக்குது. யாங் அந்த நேரத்துல இந்த ஆளுங்களை பார்த்து கூச்சப்படுறான். இது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு இவங்களுக்கு புரியலையான்னு நினைக்கிறான். ஹான் அவனோட ரைஃபிளோட சைட்ல பாத்துக்கிட்டு எச்சரிக்கிறான். எதிரிகள் நெருங்கி வராங்க. மொத்த டீமும் அமைதியாகி முன்னாடி இருக்கிற காட்டையே பாக்குது. ஹான் கணக்கிடுறான் 40 மீட்டர். ஜுன்ஹோ அவனோட கத்திகளை எடுத்து ஒரு சினிஸ்டர் சிரிப்பு சிரிக்கிறான். யாங் அவனோட வாளை தயார் பண்றான். ஹான் அறிவிக்கிறான் 30 மீட்டர். அப்போதான் எதிரிகள் தோன்றாங்க. ஒரு லிசர்ட்மேன் கூட்டம் கையில ஈட்டியோட முன்னாடி வருது. ஹான் நம்மள நோக்கி நேரா 125 பேர் வராங்கன்னு கத்துறான். பார்க் அவனோட கைய தூக்கி ஸ்பிரிட்ஸ வரவழைக்கிறான். அவங்க மான்ஸ்டர்களை நோக்கி பறக்குறாங்க. அவனோட இன்னொரு கையால அவன் சூறாவளி ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். லிசர்ட்மேன் காட்டுல தூக்கி வீசப்பட்டு தண்ணிக்குள்ள சுத்துறாங்க. ஹான் தப்பிச்சு போன ஒன்ன பார்த்துட்டு யோசிக்கவே இல்ல. ஒரு பெர்ஃபெக்ட் ஷாட். அந்த உயிரினம் உடனே கீழே விழுது. அவன் கொண்டாடுறான், எனக்கு 13 பாயிண்ட்ஸ்னு. ஆனா மூட் சீக்கிரமே மாறுது. இன்னும் நிறைய எதிரிகள் தோன்றாங்க. ஹான் கத்துறான், ரொம்ப அதிகமா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க. அப்போதான் மாங்க் அவரோட டிராகன் ரப்சர் திறனை ஆக்டிவேட் பண்றாரு. ஒரு பெரிய நீல நிற டிராகன் தோன்றி இன்னொரு மான்ஸ்டர் அலைய வானத்துக்கு தூக்குது. ஆனா எல்லாரும் ரொம்ப நேரம் காற்றுல இல்ல. உடல்கள் கீழே விழ ஆரம்பிக்குது. அப்போதான் ஜுன்கோ ஆக்ஷன்ல இறங்குறான். கீழே விழுற மான்ஸ்டர்களை நோக்கி ஓடுறான். அந்த ரத்த கிளறிக்கு நடுவுல ஒரு வழியை உண்டாக்க தயாரா. ஹான் யாங் கிட்ட திரும்பி, ஏண்டா வேட்டைக்கு நடுவுல சிலை மாதிரி நின்னுட்டு இருக்கேன்னு கேக்குறான். ஆமா, யாங் அப்படியே உறைஞ்சு போயிருந்தான். ஹான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சுயநினைவுக்கே வர்றான். இன்னும் நிறைய லிசார்ட் மென் வர ஆரம்பிக்கிறாங்க. தாக்குறதுக்கு தயாரா. ஹான் துப்பாக்கியால திருப்பி சுட்டு செத்து தொலைங்கடான்னு கத்துறான். திடீர்னு ஒரு ஜாம்பி ஹானுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. ஈட்டிய நேரா அவன் தலைக்கு குறி வைக்குது. ஆனா நம்ம யாங் நடுவுல குதிக்கிறான். அவன் ஈட்டிய 2ஆ வெட்டி ஒரே அடியில எதிரியோட தலையை துண்டாக்குறான். ஹான் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு நன்றி சொல்றான். ஆனா அவன் திரும்பி பார்க்கும்போது யாங் அவனுக்கு பின்னாடி இருந்த இன்னொரு மான்ஸ்டரை முடிச்சிட்டு இருக்கான். 2வது மான்ஸ்டர் உடனே தாக்க வருது. ஆனா யாங் கவனமா இருக்கான். ஒரே வீசுல இன்னொருத்தனையும் காலி பண்றான். ஹான் ஆச்சரியப்பட்டு இந்த இன்ஃபர்னல் பிளேட் உண்மையிலே வேலை செய்யுதுன்னு நினைக்கிறான். யாங்க பார்க்கும்போது அவனுக்கு புரியுது அவன் வேற லெவல்ல இருக்கான்னு. அந்த நொடியில யாங்குக்கு அவனோட பழைய ஞாபகம் வருது. ஒரு பெரிய கில்டுல சேர முடிவு பண்ணி சிலா கில்டுல இன்டர்வியூ போனப்போ அவன் நினைச்சான், எந்த கில்டும் ஒரு E ரேங்க் வாழ்வீரனை லெவல் 4 டஞ்சனுக்கு அனுப்பாதுன்னு. ஆனா இப்ப பார்க் கில்டுல எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய லிசார்ட்மேன் அவனுக்கு முன்னாடி வந்து கோபமா உருமுனப்போ யாங் அதோட முகத்துல இருந்த மாஸ்க கவனிச்சான். அது லிசார்ட் மனிதர்களோட அரசன். அப்போதான் ஜுங்கோ பின்னாடி வந்து அந்த மான்ஸ்டரை வெட்டி அதோட கைய துண்டாக்குறான். யாங் தன்னோட முழு சக்தியையும் கத்தியோட நுனியில சேகரிச்சு கத்துக்கிட்டே முன்னாடி பாயிறான். அவனோட வெட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த மான்ஸ்டரோட உடல் எல்லார் முன்னாடியும் துண்டு துண்டா கிழிக்கப்பட்டுச்சு. மொத்த குரூப்பும் அமைதியா தலையில்லாத ராஜாவோட உடம்புல இருந்து சொற்ற ரத்தத்தையே பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா எல்லாரையும் விட அதிர்ச்சி அடைஞ்சது யாங் தான். ஒரே அடியில லிசர்ட்மேன் அரசனை தோற்கடிச்சத அவனாலேயே நம்ப முடியல. அப்போ ஹான் வெறுப்போட, அதை இவ்ளோ சீக்கிரம் கொல்லணுமா என்னன்னு கேக்குறான். ஒரு பெருமூச்சோட அவன், நீ இப்படி பண்ணதால இப்போ அந்த பிளட் கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் இங்கேயே விட்டுட்டு போகணும்னு சொல்றான். யாங்குக்கு முதல்ல புரியல அவன் ஏன் புலம்புறான்னு. ஆனா அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான். யாங் ஒரு மாதிரி சிரிச்சு மன்னிப்பு கேட்டான். அவன் சொன்னான், நான் அந்த நேரத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு போர்ட்டல் திறந்தது. ஒரு குரல் அனௌன்ஸ் பண்ணுச்சு, போர்ட்டல் மூடுறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு. பார்க் எல்லாரையும் டஞ்சனை விட்டு வெளியேற சொல்ல குரூப் போர்ட்டலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. ஹான் விரக்தியோட திரும்பி பார்த்து 400 மில்லியன் மதிப்புள்ள கிறிஸ்டல்ஸை விட்டுட்டு போறமேன்னு சொல்றான். ஜூனோ அவன்கிட்ட, விடுடா, அப்புறமா வந்து எடுத்துக்கலான்னு சொல்றான். ஹான் இன்னும் பசியோட, எனக்கு மீன் கேக் சாப்பிடணும், நீயும் வான்னு ஜூனோ கிட்ட சொல்றான். இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவுல மாங்க் பின் தங்கறதை யாருமே கவனிக்கல. அவருக்கு வியர்க்க ஆரம்பிச்சு நொண்டி நடக்க ஆரம்பிச்சாரு. அவரோட கால்ல இருந்த கடி அவரை தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சது. அதே நேரத்துல இன்னொரு டீம் டஞ்சனை கிளீன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்த ஒரு சோல்ஜர் குரூப் 2 கிட்ட ஸ்டேட்டஸ் அப்டேட் கேட்டான். பதில் வந்துச்சு. அவங்க செக்டர் 3ல 30% தேடிட்டாங்கன்னும், பார்க் ஏதாச்சும் முக்கியமானதை கண்டுபிடிச்சிருந்தா அதை ஏற்கனவே மார்க் பண்ணிருப்பாருனும், அவங்க குகைகள்ல இருந்த எல்லா ஓவியங்களையும் ஆராய்ஞ்சிட்டாங்கன்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. திடீர்னு இன்னொரு சோல்ஜர் ரேடியோல ரிப்போர்ட் பண்ணான். பேஸ்ல இருந்து 70 மீட்டர் தூரத்துல 4 மணி திசையில 6 டார்கெட்ஸ் நகருதுன்னு. அந்த வெள்ளை முடியாள் இந்த தகவலை கேட்டுட்டு ஆர்டர் போடுறான். 2 சோல்ஜர்ஸை அனுப்புங்க, டார்கெட்ஸை அமைதியா முடிச்சிட்டு கிறிஸ்டல்ஸை சேகரிங்க. அப்புறம் அவன் பேச கூப்பிட்டு லிசர்ட்மேன் அரசனோட லொகேஷனை கேட்டான். ஆபரேட்டர், தேடுதல் குழு ராஜாவை செக்டர் 12ல கண்டுபிடிச்சிருக்குன்னு பதில் சொன்னாரு. அந்த ஆள் ஒரு பெருமூச்சு விட்டு அவனோட காஃபி கப்பை கீழே வச்சுட்டு, இந்த டஞ்சன் ரொம்ப சுமாரா இருக்கு, எப்பதான் உண்மையிலேயே வேல்யூபிளா ஏதாச்சும் கிடைக்கும்னு யோசிக்கிறான். ஆனா அப்போ ஒரு விசித்திரமான சத்தம் அவனோட யோசனைகளை கலைச்சுது. அவன் திரும்பி பார்த்தான். இன்னொரு சோல்ஜர் 8 லிசர்ட்மேன்கள் பேஸை நோக்கி 70 மீட்டர் தூரத்துல வர்றாங்கன்னு ரிப்போர்ட் பண்றான். அந்த ஆளுக்கு ஆச்சரியமே இல்ல. மான்ஸ்டர்ஸால நம்மள பார்க்க முடியுமான்னு அவன் கேக்குறான். அவன் சைட்ல பார்த்தா அங்க புதர்களுக்கு நடுவுல ஒரு சிவப்பு லைட் மின்னிட்டு இருந்துச்சு.
கையில ரிமோட்டை வச்சுக்கிட்டு அவன் சொன்னான், இன்னும் பக்கத்துல வந்தா அவங்க கைமாவா மாறிடுவாங்கன்னு. அப்பதான் அவனோட முகத்துல ஏதோ வழுவழுப்பா சுட்டுச்சு. அவன் மேல பார்த்தான். அங்க லிசர்ட் மேன் அரசன் பற்களை காட்டி சிரிச்சுக்கிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் கூரை மேல இருந்து கீழே இருந்த சோல்ஜர்ஸை முறைச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல டீம் இன்னும் லிசர்ட் மேன்களை தோற்கடிச்சு அவங்க உடம்புல இருந்து பிளட் கிறிஸ்டல்ஸை எடுத்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அவங்க தூரத்துல ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி ரேடியோல என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. பதில் வேகமா வந்துச்சு, பேஸ் தாக்கப்பட்டிருக்கு. அவங்க உடனே பாதுகாப்பு ஆரம்பிக்கணும்னு, ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு வெடிப்பு ஹெட் குவார்ட்டர்ஸை உலுக்குச்சு. கேப்டன் திட்டிட்டு வெடிப்பு நடந்த இடத்தை நோக்கி ஓடுறாரு. மத்த சோல்ஜர்ஸும் பின்னாடியே ஓடுறாங்க. இன்னும் நிறைய லிசர்ட் மேன்கள் குரூப்பை நோக்கி ஓடி வந்தாங்க. ஆனா கேப்டன் அவனோட கோடாரிய உறுதியா சுழற்றி சண்டைக்கு தயாரானான். அவன் மான்ஸ்டர்ஸை ஈஸியா வெட்டி அழிச்சு அழிக்கப்பட்ட பேஸுக்கு ஒரு வழியை உருவாக்குனான். அவன் எல்லாரையும் ஓட சொல்லி கத்துறான். இன்னும் டைம் இருக்கு, ஆனா அவங்க வேகமா நகரணும். 707A யூனிட்டோட ஹெலிகாப்டர்களும் ட்ரோன்களும் லேண்டிங் ஜோனுக்கு மேல வட்டமிட்டு நிலைமைய கண்காணிச்சது. ஒரு புது ஜாம்பி வேவ் சோல்ஜர்ஸை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தன் சொன்னா, ஜாம்பிகள் பின்வாங்குதுன்னு. இன்னொருத்தர் கத்துனார், காயமடைந்தவங்களை ஹெலிகாப்டர்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேற்றணும்னு. வீரர்கள் ஜாம்பிகளை தப்பிக்காம இருக்க முயற்சி பண்ணி நகர்ற எண்டாத்தையும் சுட்டாங்க. ஜின்வு சஞ்சோய் கிட்ட அவங்க ஒரு மிஷன்ல இருக்கும்போது யாரோ அனுப்பின SOS சிக்னலை பார்த்து கடைசி நிமிடத்துல வந்திருக்காங்கன்னு சொல்றான். சோயி அவங்க SDS குரூப் கூட சேல போறாங்கன்னு சொன்னா, ஆனா அந்த ஆள் CDC முழு வீச்சுல இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றான். அவங்க ஒரே நேரத்துல 5 லெவல் 2 டஞ்சன்ஸ்ல வேலை செய்யணும். திடீர்னு எல்லாரும் மேல பார்த்தாங்க. ஒரு ஃபயர் பால் நேரா ஹெலிகாப்டரை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. அந்த தாக்குதல் பயங்கரமா இருந்துச்சு. அந்த விமானம் நடுவானில் வெடிச்சு அதோட பாகங்கள் எல்லா இடத்துலயும் சிதறி சோல்ஜர்ஸை முழுசா திகைக்க வச்சிருந்துச்சு. அப்பதான் ஒரு பெரிய உயிரினம் மரங்கள்ல இருந்து வெளிப்பட்டு எல்லா திசைகள்லயும் ஃபயர் பால்களை வீச ஆரம்பிச்சது. பேஸுக்குள்ள ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஒரு சோல்ஜர் மீசோ கிட்ட இதுதான் ஒரு சோல்ஜர் ரியல் டைம்ல டேட்டாவை அனுப்பும் திறனோட எடுத்த லாஸ்ட் ரெக்கார்டிங்னு ரிப்போர்ட் பண்றான். மீசோ அவங்க அதுல இருந்து புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்களான்னு, ஆனா இன்னும் இல்லான்னு சொல்றான். பதில் ஏமாற்றமா இருந்துச்சு. அந்த இடத்தை முழுசா சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இன்னும் தகவல் கிடைக்கும். பொறுமை இழந்து அவன் ஏன் குரூப்ஸ் வழிய மாத்தி அங்க போய் முடிஞ்சாங்கன்னு கேக்குறான். சோல்ஜர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் அந்த முடிவை எடுத்தாங்கன்னு சொல்றான். ஆனா மீசோ கோபத்துல யார் ஜாம்பி ரெட் ஜோனுக்குள்ள நுழைய அனுமதி கொடுத்தாங்கன்னு கத்துறான். அந்த முட்டாள் உயிரோட திரும்பி வந்தா அவளே அவனை கவனிச்சுக்குப்பான்னு சத்தியம் பண்றான். அவ ஒரு கால் பண்ண முயற்சி பண்ணா, ஆனா அவ கேட்டது ஒரு ரெக்கார்டிங் தான். டிவைஸ் ஆஃப்ல இருக்குன்னு பெருமூச்சு விட்டு தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டா. சோயிக்கு என்ன பிரச்சனை, ஏன் எப்பவும் அவளுக்கு இப்படி நடக்குதுன்னு. அதே நேரத்துல அவ ட்ரை பண்ண போன் உடைஞ்சு ரத்த குளத்துல கிடந்துச்சு. டஞ்சன் பேஸுக்கு திரும்பிக்கிறான். அங்கே ஒரே குழப்பம், உடைந்த எக்யூப்மெண்ட்ஸ்கள் எல்லா இடத்துலயும் ரத்தம். ஒரு கையிழந்த சோல்ஜர் தள்ளாடிக்கிட்டே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வெளியே வந்து தன்னோட ரேஜ அடக்க முயற்சி பண்றான். அவனுக்கு பின்னாடி லிசர்ட் மேன் அரசன் ஒரு சூறாவளி மாதிரி முன்னாடி பாயிறான். அந்த மான்ஸ்டர் ஈஸியா அந்த சோல்ஜரை பிடிச்சு ஒரே அடியில கீழே தள்ளுது. ஆனா இந்த இலங்கி அந்த நொடிக்காக தயாரா இருந்த மாதிரி தெரியுது. ஒரு வில்லத்தனமான சிரிப்போடு அவன் ரிமோட்ல இருந்த சிவப்பு பட்டனை அழுத்துறான். லிசர்ட் மேன் அரசன் உணர்றதுக்கு முன்னாடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதோட மொத்த உடம்பும் பத்திக்கிட்டு எல்லார் முன்னாடியும் சாம்பலா போகுது. அந்த நேரத்துல கேப்டனும் அவனோட டீமும் அழிஞ்சு போன ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து ராஜாவோட தலை தரையில கிடக்கிறத அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு சோல்ஜர் 120 மீட்டர் தூரத்துல ஒரு போர்ட்டல் தோன்றி இருக்கு. அது மூடுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றான். கேப்டன் கடுப்புல இது எல்லாமே ஒரு அசிங்கம் முணுமுணுக்கிறான். அதே நேரத்துல தலைநகர்ல இருந்த பாதுகாப்பு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மீசோ வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. அவ ஹெட்செட் வழியா பதில் சொல்றான். அந்த பக்கம் ஒரு சோல்ஜர் முதல் குரூப் திரும்பிடுச்சுன்னும், ஆனா 2 பேர் இறந்துட்டாங்க, இன்னும் 2 பேர் கவலைக்கிடமா இருக்காங்கன்னு சொல்றான். அந்த பொண்ணு இந்த இழப்பை கேட்டு அதிர்ச்சி அடைகிறா. ஒரு லெவல் 4 டஞ்சன்ல இப்படி எப்படி நடக்க முடியும்னு கேக்குறா. சார்ஜென்ட் விளக்குறாரு, அவங்க 2 குரூப்பா பிரிய வேண்டி இருந்துச்சு. ஒன்னு சண்டைக்கு, இன்னொன்னு வேவு பார்க்க. இன்னும் 2 மணி நேரத்துல அவங்க மறுபடியும் கீழே போக போறாங்கன்னு. மீசோ அதை தள்ளி வைக்க சொல்றான். முதல்ல உதவி படைகளை ஏற்பாடு செய்யணும். மத்த குரூப்ஸ் என்ன பண்ணுதுன்னு அவ கேக்குறா. சோல்ஜர்ஸ் எல்லாரும் இன்கர்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்றான். அவங்க வேல்யூபிளா ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்களான்னு அவ தெரிஞ்சுக்க விரும்புறா. ஆனா அந்த சோல்ஜர் அவங்க பேஸ பாதுகாக்கிறதுலே ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு சொல்றான். இப்போதைக்கு வேற எந்த முக்கியமான ரிப்போர்ட்டும் இல்ல. அவங்க டைம் டிஸ்டார்ஷனை உறுதிப்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றான். குரூப் 1 டஞ்சனுக்குள்ள 48 மணி நேரம் செலவழிச்சிருக்கு. ஆனா நிஜ உலகத்துல 24 மணி நேரம் தான் கடந்திருக்குன்னு சொல்றான். மீசோ மனசுக்குள்ள யோசிக்கிறா. அவளே டஞ்சனுக்குள்ள போனப்போ உள்ள நேரம் 2 மடங்கு வேகமா போச்சு. பார்க் 10 வருஷம் காணாம போயிருந்தான். அப்பா அவன் உள்ள 20 வருஷம் இருந்திருக்கான். அவளுக்கு பலசாலியா 1000 வருஷம் பயிற்சி செய்யணும்னு சொன்ன அவனோட வார்த்தைகள் ஞாபகம் வருது. இப்பதான் எல்லாம் புரியுது. அப்படி இருந்தா அவன் 500 நிஜ வருஷம் பயிற்சி செஞ்சிருக்கணும். ஒருத்தரால எப்படி 1000 வருஷம் ஒரு டஞ்சனுக்குள்ள இருக்க முடியும்? அவ தனக்குள்ளேயே சொல்றா. பார்க் கில்டு எல்லார விட ரொம்ப முன்னாடி இருக்குன்னு சொல்றா. மர்சனரிஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் அவங்க இன்னும் பின்தங்கி தான் இருப்பாங்க. பார்க் கில்டோட லெவலுக்கு போக ரொம்ப கஷ்டப்படணும்.
இன்னொரு சோல்ஜர் பார்க்கோட டீம் டஞ்சனை 50 தடவை கிளியர் பண்ணிருக்காங்கன்னு வெறும் 7 மணி நேரத்துல ஐலண்ட் டஞ்சனை விட்டு வெளியேற போறதாவும் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு உறுதிப்படுத்துறான். அடுத்த டெஸ்டினேஷன் அவேக்கண்ட் டிபார்ட்மெண்ட். அங்கதான் வாரியர்ஸ் ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. மீசோ அவங்க மறுபடியும் கிளம்புறாங்களான்னு அதிர்ச்சியில இருக்கா. அந்த நேரத்துல ஜுன்ஹோ வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அவனோட ஸ்டாட்ஸ் அதிகரிச்சிருக்கு. பசங்க கார்ல பின் சீட்ல தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பார்க் என்கிட்ட திரும்பி டயர்டா இருக்கியான்னு கேக்குறான். கொஞ்சம் தயக்கத்தோட அந்த பையன் இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குன்னு சொல்றான். பார்க் ஒரு புருவத்தை உயர்த்தி ஆர்வமா கேக்குறான், கனவா? என்ன சொல்ற? ஏங் வெக்கப்பட்டுக்கிட்டே அவன் கடந்த 14 வருஷமா சும்மா வாழ்ந்துட்டு இருந்தானா. அவன் லெவல் 3ல லெவல் 4 டஞ்சனுக்குள்ள கூட போனதில்லையா. இப்போ ஒரே நாள்ல அவன் லெவல் 4 டஞ்சனுக்குள்ள 50 தடவை போயிருக்கான். அங்க அவன் சந்திச்ச லிசர்ட் மேன்கள் 2வது லெவல் டஞ்சன்களோட பாஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்களாம். 3 வருஷமா அவன் கஷ்டப்பட்டு E ரேங்க் அடைய தெரியிருக்கான். ஆனா பார்க் கில்டு கூட அவன் சில மணி நேரத்துல D ரேங்க்குக்கு வந்துட்டான். அவன் சிலா கில்டுக்கு போயிருந்தா அவனால ட்ரைனிங்க கூட நேரத்துல முடிக்க முடியாது. அப்புறம் அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே இது கனவு இல்லன்னு கேக்குறான். வேணும்னா நான் உன்னை அடிக்கிறான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஏங் சிரிச்சுக்கிட்டே கனவா இருந்தா இங்கே இருந்துக்கிறான்னு சொல்றான். கார் அவேக்கண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது. ஜுன்ஹோ எல்லாரையும் எழும்ப சொல்லி கத்துறான். பார்க் தூங்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட வேலையை சீக்கிரம் முடிக்க சொல்லி சொல்றான். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க லாப்ஸ்டர் சாப்பிட போறாங்களாம். எனர்ஜி மெஷர்மெண்ட் ரூம்ல முன்னாடி மாதிரியே மின்னல் காத்துல நடனமாடுது. அந்த தீப்பொறிகளுக்குள்ள மர்மமான கண்கள் தெரியுது. பார்க் அந்த டிவைஸ் வழியா குரல்களை கேட்டுட்டு நினைக்கிறான். அவன் பலமாக ஆக அந்த குரல்கள் இன்னும் தெளிவா கேட்க ஆரம்பிக்குதுன்னு அவனுக்கு மீசோட வார்த்தைகள் ஞாபகம் வருது. அந்த டிவைஸ ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் உருவாக்குனாரு. அவர் கூட எப்ப மீட்டிங் ஏற்பாடு பண்ண முடியும்னு நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. பார்க் ரொம்ப உறுதியா இருக்கான். அவனுக்கு இங்கிலாந்து போய் அந்த ஆளை பார்க்கணும்னு ஆசை. ஹேண்ட் டெஸ்ட் ரிசல்ட்ட பார்த்துட்டு இந்த நம்பர் C ரேங்கை விட ரொம்ப மேல இருக்கு, அப்புறம் எதுக்கு உனக்கு இதை மட்டும் கொடுத்தாங்கன்னு கேக்குறான். இருந்தாலும் அவன் பார்க்குக்கு வாழ்த்து சொல்றான். இப்பதான் அவனோட லெவலையே இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பார்க்குக்கு இதெல்லாம் காமெடியா இருக்கு. அவனுக்கு மட்டும்தான் மத்தவங்களோட லெவல் தெரியுது போல. அவன் ஸ்டாஃப் கிட்ட போய் யார் இந்த சிஸ்டத்தை உருவாக்குனாங்கன்னு கேக்குறான். ஹேன் ஆச்சரியப்பட்டு இந்த சிஸ்டம் ஆதி காலத்துல இருந்தே இருக்கு போலன்னு சொல்றான். அந்த ஸ்டாஃப் அது ஒரு உள்ளூர் கதை மாதிரி, அத காட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. பெரிய பேரழிவுக்கு அப்புறம் இந்த பொருள் கிடைச்சது. ஸ்பேஷியல் இன்ஜினியரிங் வளர்ச்சிக்கு இதுதான் காரணம்னு சொல்றாரு. ஹேன் இதுக்கு முன்னாடி இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றான். பார்க் ஆர்வமா சரியா சொல்லுங்க, அது என்ன கல்லுன்னு கேக்குறான். அந்த ஸ்டாஃப் பெரும் பேரழிவுக்கு அப்புறம் ஐரோப்பாவில எங்கேயோ எழுத்துகளோட ஒரு சிகப்புகள் தோன்றுச்சு. அதுல இருந்து ஐரோப்பாவில இருந்த ஒவ்வொரு அவேக்கண்டான ஆளுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு. தப்பிச்சவங்க இது காடோட மெசேஜ்னு நம்பினாங்க. அதுல இருந்த கட்டளைகளை டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கல்லோட துண்டுகளை உலகம் முழுக்க பரப்பிட்டாங்க. அதனாலதான் அவைக்கண்ட ஆனவங்களால அவங்களோட இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண முடியுது. அந்த கல்லோட ஒரு துண்டு டிபார்ட்மெண்ட் சிஸ்டம் ப்ராசஸர்ல நேரடியா இன்ஸ்டால் பண்ணிருக்கு. அதனாலதான் அவைக்கண்ட் இன்டர்ஃபேஸ் வேலை செய்யுதுன்னு விளக்குறாரு. இத கேட்டதும் குரூப்ல எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. யாருக்குமே இத பத்தி எதுவும் தெரியாது. அப்போ பார்க் அப்படி என்னதான் டீகோட் பண்ணீங்கன்னு கேக்குறான். அவர் சொல்றாரு, டஞ்சன் உலகத்தோட அடிப்படைகள், லெவல் சிஸ்டம், ஸ்பேஷியல் எனர்ஜியை பயன்படுத்துறது எல்லாமே அதுல இருந்துச்சுன்னு. பார்க் யோசிக்கிறான். அப்போ இது எல்லாமே காடோட பிளானா? பில்டிங்கை விட்டு வெளியே வந்ததும் பசங்க இன்னும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பார்க் ஒருத்தரால எப்படி காடை கண்டுபிடிக்க முடியும்னு கேக்குறான். ஹேன் முதல்ல செத்ததுக்கு அப்புறம் தான் முடியும்னு நினைக்கிறேன். பார்க் ஒரு ரெய்டின் போது அட்டாமிக் எனர்ஜி இன்ஜெக்ட் பண்ணி ஒரு ஆர்டிபிஷியல் அவைக்கனிங்க உருவாக்க முடியுமான்னு யோசிக்கிறான். ஆனா ஹேன் அந்த ஐடியாவை கேட்டுட்டு அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா, அவைக்கனிங்க்கு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் தேவைன்னு சொல்றான். பார்க் பேட்ச மாத்தி எல்லாரையும் அவங்களோட புது லெவல்ஸுக்காக வாழ்த்துகள் சொல்றான். ஏங் இன்னும் இது கனவு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. பார்க் சிரிச்சுக்கிட்டே இன்னும் எத்தனை தடவை அதையே சொல்லுவேன்னு கேக்குறான். ஜுன்ஹோ இப்போ என்னோட லெவல் ரீசெட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். மத்தவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. பார்க் உனக்கு ஆர்க் டஞ்சன் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். ஜுன்ஹோ உண்மையிலேயே மறுபடியும் அங்க போகணுமான்னு கேக்குறான். பார்க் சிரிச்சுக்கிட்டே இப்போ நான் இருக்கிற லெவல்ல இன்னும் நிறைய ஓநாய்களை டேம் பண்ண போதுமான பவர் என்கிட்ட இருக்கு. நம்ம ஃபேமிலியை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹேன் இப்போ என்ன பண்ணணும்னு கேக்குறான். பார்க் யாங் கூட ரெய்டு போங்க, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கணும், டீம் சினர்ஜியும் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்றான். யாங் நன்றியோட பார்க்க கேப்டன்னு கூப்பிடுறான். ஜூனோவும் ஆமா இது நல்ல ஐடியா தான்னு சொல்றான். ஹேன் உற்சாகமா புது லெவலால கவர்மெண்டோட பெனிஃபிட்ஸும் அதிகமாகும்னு சொல்றான். ஆனா ஜூனோ பதிலுக்கு அது எதுக்கு, நாம ஏற்கனவே டஞ்சன்குள்ளேயே அதை விட அதிகமா சமாளிச்சிட்டோமே. ஹேன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஒத்துக்கிறான். உண்மைதான், நாம இப்ப பணக்காரங்கன்னு சொல்றான் மாங்க் சீரியஸா டோன்ல. அவரோட கணக்குப்படி நம்ம குரூப் கிட்டத்தட்ட 5 பில்லியன் சம்பாதிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஹேன் நம்மளுக்கு நிறைய பிளட் கிறிஸ்டல்ஸும் கிடைச்சிருக்குன்னு சொல்றான். ஜூனோ ஏன் கிட்ட திரும்பி ஓ சொல்ல மறந்துட்டேன், கில்டி எல்லாத்துலயும் பாதியை வச்சுக்கோ, மீதிய ரெய்ட்ல கலந்துகிட்டவங்களுக்கே பிரிச்சு கொடுப்போம்னு சொல்றான். யாங் 500 மில்லியன் டிரான்ஸ்பர் ஆனதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே இதுக்கு நான் தகுதி இல்லவன்னு சொல்றான். ஹேன் பார்க் ஒரு தாராளமான மனுஷன்னு சொல்றான். இருந்தாலும் யாங்கால இவ்ளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறத ஏத்துக்க முடியல. திடீர்னு நம்ம பையன் தொண்டை கிழிய எனக்கு பசிக்குதுன்னு கத்துறான். எல்லாரையும் லாப்ஸ்டர் சாப்பிட கூப்பிடுறான்.
அந்த நேரத்துல ஹேண்ட் 2 கையாலையும் தலைய பிடிச்சுக்கிட்டு ஏதோ முக்கியமானதை மறந்துட்டேன்னு கத்துறான். மத்தவங்க திரும்பி அதிர்ச்சியோட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஹேண்ட் கண்ல இருந்து தண்ணி கொட்டுது. அவன் பதட்டத்தோட என்ன சீக்கிரமே கொன்னுடுவாங்கன்னு சொல்றான். பசங்க ஒருத்தர் குழப்பத்துல பாத்துக்கிட்டு உன்னை யாரு கொல்ல போறாங்கன்னு கேக்குறாங்க.